ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு படத்தை பற்றி ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் வந்த தெகிடி படம் தான். ஸோ 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி திடீர்னு ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ். எனக்கும் ஓகே, அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக இன்றைக்கி அந்த படத்தை வந்து பார்த்தேன். நான் இன்றைக்கி அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு லவ் படமாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பெட்டர் பிகாஸ் அந்த சாங்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி செதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம், ஒரு டிடெக்டிவ் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஒரு டிடெக்டிவ் ஃபிலிமை செம்ம சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம டேரக்டர் ரமேஷ். ஸோ படத்துடைய கதையை லைட்டாக பார்த்தோம்னா, ஒரு கிரிமினாலஜி படித்த ஒருத்தர் அது ஒரு டிடெக்டிவ் ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக சென்னை வராரு. அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி அந்த டிடெக்டிவ் ஜாப்புக்காக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 5 கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னும் அவங்க கேட்குற கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறத இவங்க கம்பெனி வேலை பார்த்துட்ருக்காங்க. இவரும் அதில் இருக்கார். இவர் கண்டுபிடிச்சி கொடுக்க அந்த ஒரு கிளைண்ட்டும் இவர் யாரை பற்றிலாம் கண்டுபிடிக்கிறோ அவங்களாம் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது அது என்ன அப்படின்னு செக் பண்ண போகிறாரு. இவருடைய 5th கிளைண்ட்டாக ஹீரோயினுக்கு இவரோட ஹீரோயினுக்கு வந்து இவர் கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அது ஏன் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி உள்ளே போக ஒரு ட்விஸ்ட்டாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதை சூப்பராகவே வந்து லைனப் பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. நம்ம அசோக் செல்வன், ஜனனி, காளி வெங்கட், ஜெயபிரகாஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர்ஸில் ஒரு 2-3 பேர் நிறைய பேர் வந்து படத்தில் இருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுக்குமே கரெக்டான ஒரு ரோலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து இது வந்து போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் லவ் இருக்க வேண்டிய இடத்துல லவ், காமெடி அண்ட் முழுக்க படத்துக்கு தேவையான அந்த த்ரில்லர் சீக்வன்ஸ் அந்த கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக, அதாவது ஒரு மெயின் வில்லன் கேரக்டராக புருஷோத்தமன் வல்லபா அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சே தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக விக்ரம் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபைனலாக லாஸ்ட் வரைக்கும் அது யார் அப்படின்றத சொல்லாமே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலையும் அந்த புருஷோத்தமன் வல்லபா யார் அப்படின்றத சொல்லாமே ஃபைனல் வரையும் கொண்டு போயிட்டு பார்ட் 2க்கு ஒரு லீடை கொடுத்துட்டு படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த புருஷோத்தமன் வல்லபா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியும் எனக்கு படத்தை பார்த்து முடிச்ச உடனே இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 2 வந்து சீக்கிரமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவே விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 மந்த்ஸாக ஒரு 5 மந்த்ஸாக வந்து பேச்சுகள் போயிட்டுருக்கு. அது இந்த மந்தில் திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதோட பார்ட் 2 வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா யார் அந்த புருஷோத்தமன் வல்லபாவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்பீச்சஸும் மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு படத்துக்கு 12 வருஷம் கழிச்சும் அந்த பீக் அப்படியே இருக்குது, அந்த படத்துடைய கதை வந்து இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ படத்துடைய பார்ட் 2க்கு நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நீங்கள் யார் இந்த படத்துக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க, நீங்கள் யார் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த தெகிடி படத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட். இன்னொரு நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வந்து இருப்பது உங்கள் ஜிஷ்வின்.